மீறிய உறவிற்கு மறுப்பு தெரிவித்த பேராசிரியை மற்றும் மாணவர்களுக்கு அந்தரங்க வீடியோக்களை அனுப்பிய புகாரில் திருச்சியில் பேராசிரியர் ஒருவர் சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருச்சி திருவெரும்பூரில் உள்ள தனியார் கல்லூரியில் கணினி அறிவியல் துறை பேராசிரியராக பணிபுரிந்து வரும் ஜெரால்ட் என்பவர் அதே கல்லூரியில் பணியாற்றும் பேராசிரியை ஒருவருடன் நெருக்கமாக இருந்தபோது சில அந்தரங்க வீடியோக்கள் மற்றும் படங்களை எடுத்து வைத்ததாகவும் 2025 இருவருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட்டு விலகியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜெரால்டு அந்த அந்தரங்க வீடியோக்கள் மற்றும் உரையாடல்களை பேராசிரியரின் கணவர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் சக பேராசிரியர்களுக்கு அனுப்பி வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பேரதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்ட பேராசிரியை அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த திருச்சி சைபர் கிரைம் போலீசார் பேராசிரியர் ஜெரால்டை அவரது வீட்டில் வைத்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி வரத்து எதிர்பாராத வகையில் அதிகரித்ததால் விலை கடும் சரிவை சந்தித்து 1 கிலோ ரூபாய் 10க்கு விற்பனையாகி விவசாயிகள் கடும் நஷ்டமடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சூளகிரி, ராயக்கோட்டை, கெளமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் நீர் பற்றாக்குறை அச்சத்தால் குறுகிய கால சாகுபடியான தக்காளி பயிரிடப்பட்டது. போதிய நீர் கிடைக்காததால் விளைச்சல் அதிகரித்து சூளகிரி மற்றும் ராயக்கோட்டை சந்தைகளுக்கு ஒரே நேரத்தில் அதிக அளவில் தக்காளி வரத்து தொடங்கியது. இதன் காரணமாக தக்காளி விலை கடுமையாக சரிந்து 25 கிலோ கொண்ட ஒரு கிரேட் ரூபாய் 2க்கும் சில்லறை விற்பனையில் 5 கிலோ ரூபாய் 50 என்ற விலையிலும் விற்பனை செய்யப்படுகிறது. உரம், பூச்சிக்கொல்லி, கூலி போன்ற செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் தற்போதைய விலை உற்பத்தி செலவை கூட ஈடுகட்ட முடியாமல் நஷ்டத்தை சந்திப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஜனநாயகன் திரைப்பட வெளியீட்டிற்காக தமிழகத்தில் அறிவிக்கப்படாத அரசு விடுமுறை அமல்படுத்தப்பட்டு மக்கள் பணிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரையில் இது தொடர்பாக பேசி வீடியோ வெளியிட்டுள்ள அவர், தமிழக முதலமைச்சர் விஜய் நடத்தியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் நேற்று வெளியானதை அடுத்து அமைச்சர்களும் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பணியை தள்ளி வைத்துவிட்டு திரையரங்குகளுக்கு சென்றுவிட்டதாக விமர்சித்துள்ளார். காவிரி நீர் பிரச்சினை, மேகதாது அணை, நீட் தேர்வு எதிர்ப்பு, அரசு மருத்துவமனை குறைபாடுகள், லாக்அப் மரணங்கள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு போன்ற மக்கள் சார்ந்த முக்கிய பிரச்சினைகளில் கண்ணீர் வடிக்காத அமைச்சர்கள் சினிமா படத்தை பார்த்துவிட்டு திரையரங்கில் கண்ணீர் வடிப்பதாக சாடினார். மேலும் சினிமா கவர்ச்சிகள் மக்களை அடிமையாக்கும் இந்த மாயபிம்பம் விரைவில் சுக்குநூறாக உடையும் என்றும் காலம் இதற்கு சரியான தீர்ப்பு வழங்கும் என்று ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் நடித்துள்ள ஜனநாயக படம் நேற்று வெளியானது. இதனாலே தமிழகத்திலே நாம் நினைத்தது போல அறிவிக்கப்படாத அரசு விடுமுறை அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகமே திருவிழா கோலமாக இருக்கணும் அமைச்சர் ஆனந்த் உத்தரவு. ஆனால் விஜய் ரசிகர்களோ தமிழகத்தை அலங்கோலப்படுத்தி விட்டார்கள். வார நாட்களில் தவறாமல் கோட்டைக்கு வரும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேற்று கோட்டைக்கு வரவில்லை. மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியே என்று அமைச்சர்களும் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களும் மக்கள் பணியை தள்ளி வைத்துவிட்டு முதல்வர் ஜோசப் விஜய் நடித்து வெளிவந்த ஜனநாயக படம் ரிலீஸுக்கு ரீல்ஸ் போட தியேட்டருக்கு போய்விட்டாங்க. அதுதான் தாவேக அரசின் தலையாய பணியாக நேற்று தமிழகம் கண்டுகளித்தது. சங்கராபுரம் அருகே பூர்வீக நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் சார் பதிவாளர் பத்திரப்பதிவு செய்து கொடுத்ததால் ஆத்திரமடைந்த பட்டியலினத்தை சேர்ந்த குடும்பத்தினர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் தற்கொலைக்கு முயன்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சவேரியார்பாளையம் கிராமத்தை சேர்ந்த பட்டியலினத்தை சேர்ந்த விவசாயி முருக பெருமாள் என்பவரின் 40 சென்ட் பூர்வீக நிலத்தை அதே கிராமத்தை சேர்ந்த சிலர் வருவாய்த்துறை மற்றும் வட பொன்பரப்பி சார் பதிவாளர் மணிராஜ் உதவியுடன் போலி ஆவணங்கள் மூலம் பட்டா மாற்றம் செய்து பத்திரப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அடியாட்களுடன் வந்து வீட்டை விட்டு வெளியேறுமாறு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் கூலி தொழிலாளியான முருகப்பெருமாளின் குடும்பத்தினர் மன உளைச்சலுக்கு ஆளாகியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தங்களது நிலம் மீதான போலி பத்திரப்பதிவை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தவறு செய்த சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் அக்குடும்பத்தினர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நாங்கள் இடம் வாங்கி 20 வருஷ காலம், நாங்கள் 30 வருஷ காலம் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தோம். இப்போ சமீபத்தில் போன வருஷம் வந்து நாங்கள் 2 ஏக்கர் வாங்கினதில் வந்து 40 சென்ட் வந்து அபகரிச்சிக்கிட்டாங்க. அபகரிச்சிட்டு இது ஏன் இடம் அப்படின்ட்டு போலி ஆனதுன்னா ஆரோக்கியசாமி அல்பன்துவம் ஆரோக்கியசாமி சர்பதிவாளர் அவங்க மணிராஜ் வந்து
தவறான ஒரு இதை போல் பண்ணி விட்டார். ஆவணம் தவறாக போட்டாங்க. இப்போ இந்த அல்பன்ஸு ஜானு ஆரிசாமி இந்த பார்ட்டி வந்து எங்களை ஊட்டை இடிப்பா வெளியில் பயிர் பண்ணக்கூடாதுன்னு எங்களை கிளப்புறாங்க. எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு அவங்கள்ட்ட வேண்டி கேட்டு. நெல்லை ராதாபுரத்தில் சொத்து தகராறில் ஏற்பட்ட மோதலில் தம்பியை தலையில் கல்லை போட்டு கொன்ற அண்ணனை போலீசார் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தை சேர்ந்த சகோதரர்களான செல்லத்துறை மற்றும் ஆறுமுகம் ஆகிய இருவருக்கும் இடையே பூர்வீக சொத்து தொடர்பாக நீண்ட நாட்களாக தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராதாபுரம் அருகே சென்றுவிட்டு திரும்பும் வழியில் மதுபோதையில் இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதாக தெரிகிறது. அப்போது ஆத்திரமடைந்த செல்லதுரை தம்பி ஆறுமுகத்தின் தலையில் கல்லை தூக்கி போட்டதில் அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த ராதாபுரம் போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தியதோடு அங்கு போதையில் இருந்த செல்லத்துறையை கைது செய்தனர். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் 385 குடும்பங்களுக்கு வன உரிமை சட்டத்தின்படி தலா 2.5 ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் என புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி வலியுறுத்தியுள்ளார். 1999ஆம் ஆண்டு மாஞ்சோலை தொழிலாளர்களின் உரிமை போராட்டத்தின் போது தாமிரபரணி ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த 17 தியாகிகளின் நினைவை போற்றும் வகையில் நெல்லையில் பேரணியாக சென்று தாமிரபரணி ஆற்றில் மலர் தூவி புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழும் மாஞ்சோலை மக்களை காப்புக்காடு மற்றும் புலிகள் காப்பகம் என்ற பெயரில் வலுக்கட்டாயமாக வெளியேற்ற துடிப்பது தவறானது என்று விமர்சித்தார். மேலும் அங்கு பேருந்து சேவை நிறுத்தப்பட்டு ரேஷன் பொருட்கள் தடையின்றி கிடைக்காமல் மக்கள் தவித்து வருவதாக தெரிவித்ததோடு 2006 வன உரிமை சட்டத்தின்படி எஞ்சியுள்ள 385 குடும்பங்களுக்கு தலா 2.5 ஏக்கர் நிலம் வழங்க வேண்டும் என்றும் உயிரிழந்த 17 பேரின் நினைவாக அரசு உடனடியாக நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். மக்களை மறைமுகமாக வெளியேற்றுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறார். இது தவறானது. கடந்த அரசு அதிகாரிகளுடைய தவறான வழிகாட்டுதல், அது அந்த அரசே எப்படி முடிவெடுத்தது எங்களுக்கு தெரியாது. அவர்கள் சரியாக முடிவெடுத்திருந்தால் அந்த மக்களுக்கு பிற மலை பகுதிகளில் வாழக்கூடிய மக்களைப் போல 2006 வன உரிமை சட்டத்தின்படி அவர்கள் எல்லா விதமான உரிமையும் பெற்று அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த அரசு செய்யவில்லை. இந்த அரசு தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். எந்த மக்கள் எந்த பகுதியில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பகுதியிலேயே உரிமை கொடுப்பதற்கு இந்த அரசு உறுதி பூண்டதாக சொல்லியிருக்கிறது. எனவே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை கணக்கிலே கொண்டு 2006 வன உரிமை சட்டத்தை தமிழ்நாடு அரசு அதை அமல்படுத்தினாலே மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெளியே போக மாட்டாங்க. அதனால் எந்த விதமான கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2006 வன உரிமை சட்டத்தின்படி மாஞ்சோலையில் ஏறக்குறைய 6 தலைமுறைகளுக்கு மேலாக வாழ்ந்து வரக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு ஒரே உத்தரவை பிறப்பித்து விட்டாலே பாக்கி எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். இவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.